மாணவர்களே, நாம் இவ்வலகில் மின் முலாமிடுதல் என்பதனை நோக்குவோம். நாம் ஏற்கனவே மின் பகுப்பு செய்வது எவ்வாறு என்பதை கற்றிருக்கின்றோம். அதே போன்று நாம் மின் முலாமிடுதல் நிகழ்ச்சியை நாங்கள் நகைக்கடையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். எவ்வாறு மின் முலாமிடப்படுகின்றது என்பதை நோக்குவோம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் மின் பகுப்பின் கைத்தொழில் ரீதியான பிரயோகங்களையும், கைத்தொழில் ரீதியில் சோடியம் உலோகத்தினை உற்பத்தி செய்யும் முறையையும், சோடியத்தின் பயன்களையும், குளோரினின் பயன்களையும், மின் முலாமிடுதலின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களையும், இரும்பு கரண்டி மீது செப்பு முலாமிடலில் அனோட்டு கதோட்டில் நடைபெறும் மாற்றங்களையும் அறிந்து கொள்வீர்கள். மின் பகுப்பின் கைத்தொழில் ரீதியான பிரயோகங்கள். உலோக பிரித்தெடுப்பிற்கு திரவ சோடியம் குளோரைட்டை மின் பகுப்பு செய்வதால் சோடியம் உலோகம் பிரித்தெடுக்கப்படுகின்றது. போக்சைட்டிலிருந்து அலுமினியம் உலோகம் பிரித்தெடுக்கப்படுகின்றது. இரண்டாவது, உலோகத்தை சுத்திகரிப்பதற்கு மின் பகுப்பு பயன்படுத்தப்படுகின்றது. செம்பு அடங்கியுள்ள தாதுக்களில் இருந்து செம்பை பிரித்தெடுக்கும் போது கிடைக்கும் செம்பு மாசுக்களை கொண்டிருக்கும். இந்த மாசுக்களை கொண்ட செம்பானது மின்பகுப்பு செய்வதன் மூலம் தூயதாக மாற்றப்படும். யாதேனும் ஒரு பொருளின் மீது உலோகம் முலாமிடுவதற்கு, வெள்ளி ஆபரணத்தின் மீது பொன் முலாமிடுவதற்கு மின்பகுப்பு பயன்படுத்தப்படுகின்றது. உருக்கின் மீது நிக்கல் அல்லது குரோமியம் முலாமிடுவதற்கும் மின்பகுப்பு பயன்படுகின்றது. நான்காவது, கைத்தொழில் ரீதியில் இரசாயன பதார்த்தங்களை உற்பத்தி செய்வதற்கு ஏற்கனவே மின்பகுப்பில் சோடியம் ஹைட்ராக்சைடு புறப்படுவதை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். உதாரணம், சோடியம் ஹைட்ராக்சைடு உற்பத்தி. கைத்தொழில் ரீதியில் சோடியம் உலோகத்தை உற்பத்தி செய்தல். சோடியம் உற்பத்தி செய்ய பயன்படும் மின்பகுப்பு கலம் டவுன்சின் கலம் அல்லது டவுனின் கலம் எனவும் அழைக்கப்படுகின்றது. கார்பன் மின்பாய்களை பயன்படுத்தி திரவ NaCl மின்பகுப்பு செய்யும் போது நடைபெற்ற தாக்கங்கள் சோடியம் உலோக உற்பத்திக்கு பயன்படுகிறது. இத்தாக்கங்களை நோக்குவோம். கதோட்டில் Na+ மறை மின்பாயை நோக்கி செல்லும். அங்கு Na+ அயன் இலத்திரனை பெற்றுக்கொண்டு சோடியம் உலோக அணுவாக மாறும். ஏற்கனவே கற்றுள்ளோம். அனோட்டில் மறையன் ஆகிய Cl- இலத்திரனை இழந்து Cl2 ஆக மாறும். இதற்கான தாக்கத்தையும் ஏற்கனவே கற்றுள்ளோம். தேறிய மின் பகுப்பு தாக்கமாக 2 Na+ + 2 Cl- Na சக Cl2 உருவாகின்றது. சோடியம் அணுவும் குளோரின் வாயுவும் இங்கு உருவாவதை நாம் காணக்கூடியதாக இருக்கும். டவுன்சின் கலத்தை நோக்குவோம். டவுன்சின் கலத்தின் படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள். இதில் அனோட்டாக காரியமும் உருக்காக வளைய வடிவான கதோட்டும் பயன்படுகின்றது. உருக்கு கதோட்டு கார்பன் அல்லது காரியம் அனோட்டு ஆக பயன்படுகின்றது. அதன் மின்பகு பொருளாக உருகிய சோடியம் குளோரைட்டு பயன்படுகின்றது. அதே போன்று உருக்கு வலை ஒன்றும் காணப்படுகின்றது. இது எதற்காக என்பதை பின்னர் பார்ப்போம். அனோட்டு கதோட்டில் நடைபெறும் தாக்கம் இப்போது உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். எப்போதும் நாம் கதோட்டில் நேரையன் சென்று இலத்திரனை பெற்று தாழ்த்தல் அடையும். அதே போன்று அனோட்டில் மறையன் இலத்திரனை இழந்து ஒட்சியேற்றம் அடையும் என்பதை நாம் நன்றாக கற்றுள்ளோம். சோடியம் உலோகத்தின் படத்தை காண்கிறீர்கள். இது வெட்டக்கூடியதாக அடர்த்தி குறைந்ததாக காணப்படுகின்றது. அதனாலேயே நீரில் இடும்போது நீரின் மிதந்தவாறு தாக்கம் புரியும். வெட்டும் போது வெட்டு மேற்பரப்பு உடனடியாக மினுக்கமடையதாக இருக்கும். எனினும் அது வலியுடன் உடனடியாக தாக்கம் அடைவதால் அது மங்குதல் அடையும். மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் சோடியம் குளோரைட்டின் உருகுநிலை 840 பாகை C ஆகும். இதனுடன் கல்சியம் குளோரைட்டு சேர்ப்பதன் மூலம் கிடைக்கும் கலவையின் உருகுநிலை 600 பாகை C குறைக்கப்படும். எனவே நாம் இந்த மேலதிகமாக 240 பாகை Cக்கு வெப்பமேற்ற தேவையான எரிபொருள் மீதப்படுத்தப்படுகின்றது. Naயும் Cl தாக்கமுற்று மீண்டும் NaCl உருவாவதை தடுப்பதற்காக அனோட்டும் கதோட்டும் உருகு கம்பி வலையினால் பிரிக்கப்பட்டிருக்கும். இவ்வுற்பத்தி செயல்முறையில் இன்னொரு விளைவாக குளோரின் வாயு தோன்றும். இது வெளிட்டுந்தூள், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போன்றவற்றை உற்பத்தி செய்ய பயன்படும். சோடியத்தின் பயன்கள் மஞ்சள் நிற ஒளியை பெற்றுத்தரும் சோடியம் வாயு மின்குமிழில் பயன்படுகின்றது.
பொதுவாக வீதி விளக்குகளில் பயன்படுத்தப்படுகின்றது. பிரகாசமான மஞ்சள் நிற ஒளியை இந்த சோடியம் வாயு விளக்குகள் தருகின்றது. கரிச்சக்தியை உற்பத்தி செய்யும் அணு உலைகளில் குளிர் ஊட்டியாக திரவ சோடியம் பயன்படுத்தப்படுகின்றது. அணு உலைகள் எப்போதும் குளிர் ஊட்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். குளிரூட்ட தொகுதி செயலிழந்தால் வெடித்தல் நிகழ்ந்து அந்த பிரதேசமே அழியக்கூடியதாக காணப்படலாம். இங்கு குளிரூட்டியாக திரவ சோடியம் பயன்படுத்தப்படுகின்றது. அணு உலைகளை படத்தில் காண்கிறீர்கள். ஆய்வுக்கூடங்களில் பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக சோடியம் பயன்படுத்தப்படுகின்றது. பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு சோடியம் உலோகம் பயன்படுத்துகின்றது. இங்கு சோடியம் பல்சக்கரைட்டு நீரை இழுத்து எவ்வாறு அது உப்பி பெருக்கின்றது என்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதுதான் அந்த சிறுவர்கள் வயோதிபர்கள் பயன்படுத்தும் டயப்பர் எனப்படுகின்றவற்றில் காணப்படுகின்றது. நீரை உறிஞ்சக்கூடியது. சிறு குழந்தைகளுக்கு காட்டுகின்ற அந்த டயப்பர்களில் இந்த சோடியம் பல்சக்கரைட்டு பயன்படுத்தப்படுகின்றது. போன்று சோடியம் உலோகத்தை நீரில் இடும்போது அது தாக்கம் அடைவதை காண்கிறீர்கள். மோதுகை அடையும் போது எரிதல் நிகழும். இது ஒரு ஆபத்தான தாக்கமாகும். அடுத்து குளோரினின் பயன்களை நோக்குவோம். குடிநீரில் காணப்படும் பாக்டீரியாவை அழிப்பதற்கு நீரினுள் குளோரின் வாயு குமிழிட செய்யப்படுகின்றது. குடிநீரை சுத்திகரிப்பதற்காக இந்த குளோரின் பயன்படுத்தப்படுகின்றது. குளோரின் வாயு செலுத்தப்படும் அமைப்பின் படத்தை நீங்கள் காண்கிறீர்கள். கடதாசிக்குள் துணிகளை வெளிட்டுவதற்கு குளோரின் பயன்படுத்தப்படுகின்றது. எவ்வாறு ஒரு நிறமுள்ள பொருள் வெளிட்டப்படுகின்றது என்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உற்பத்தி செய்ய குளோரின் ஹைட்ரசனுடன் தாக்கமடைய விடப்படுகின்றது. PVC போன்ற பொலிவைன குளோரைட் போன்ற பிளாஸ்டிக் வகைகளை உற்பத்தி செய்வதற்கும் குளோரின் வாயு பயன்படுத்தப்படுகின்றது. PVCயின் கட்டமைப்பின் சூத்திரத்தை நீங்கள் காண்கிறீர்கள். அடுத்து மின் உலோக முலாமிடுதல் என்பதனை நோக்குவோம். மின்பகுப்பை பயன்படுத்தி யாதேனும் ஒரு மேற்பரப்பின் மீது மெல்லிய உலோகப்படையை பூசுதல் மின் முலாமிடல் எனப்படும். தாக்குதிறன் குறைந்த உலோகங்களே பொதுவாக மின் முலாமிடலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் இவை மங்காது. உதாரணம் வெள்ளியம், செப்பு, வெள்ளி, குரோமியம். மின் முலாமிட பயன்படும் உலோகம் கொண்டிருக்க வேண்டிய சிறப்பு இயல்புகள்: துருப்பிடிக்காததாக இருக்க வேண்டும், உள்ளங்கவர் தன்மையுடையதாக இருக்க வேண்டும், இரசாயன தாக்கங்களுக்கு உட்படக்கூடாது, பளபளப்புடையதாக இருக்க வேண்டும். மின் முலாமிடலில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள்: முலாமிட வேண்டிய பொருளை கதோட்டாக கருத வேண்டும். முலாமிடுவதற்கு பயன்படுத்தப்படும் உலோகத்தின் உப்பு கரைசல் மின்பகு பொருளாக பயன்படுத்தப்பட வேண்டும். அனோட்டாக முலாமிட பயன்படும் உலோகத்தினாலான தட்டு அல்லது கோல் பயன்படுத்தப்படும். பயன்படுத்தப்படும் மின்பகு பொருளின் செறிவு குறைவாக காணப்படும் சிறந்த தரத்தில் முலாமிடலாம். ஏனெனில் மின்பகு பொருள் மின்வாய்களுடன் தாக்கமடையும் வீதம் குறைவாக காணப்படும். அதாவது இப்ப சல்பூரிக் அமிலம், நாகத்தாடு, செப்புத்தாடு போன்றவற்றை வைக்கும் போது நேரடியாக மின்பகு பொருளுடன் தாக்கமடையலாம். எனவே இந்த நிலைமையை தவிர்ப்பதற்காக செறிவை குறைவாக பேண வேண்டும். இரும்பு கரண்டி மீது செப்பு முலாமிடுது. இங்கு கதோட்டாக பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் அப்போதுதான் அந்த உலோக அயன் கதோட்டில் இலத்திரனை பெற்று அதன் மீது படியும். இங்கு கரண்டிக்கு பதிலாக நாம் வேறு பொருட்களின் சவர அலகு அல்லது ஒரு இரும்பு கம்பிகள், வேறு பொருட்கள், நாணயம் போன்றவற்றை நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். செய்முறை: செப்புக்கோல், இரும்பு கரண்டி ஆகியவற்றை தொடுக்கும் கம்பியால் மின்கலத்துடன் இணைத்து அமைப்பை ஒரே தடவையில் கரைசலில் அமர்த்துங்கள். அவதானம்: செப்புக்கோல் கரைந்தது. இரும்பு கரண்டி மீது செப்பு படிந்தது. அனோட்டில் நடைபெறும் தாக்கம்: Cu அம்புக்குறி Cu2++2e ஏற்கனவே நாம் கற்றுள்ளோம். கதோட்டில் உலோக மின்பாயை பயன்படுத்துவதால் செப்பு அயன்கள் இலத்திரனை பெற்று அந்த உலோக கரண்டி மீது செப்பாக படியும். அனோட்டில் நாம் செப்பு தகட்டை பயன்படுத்தியதனால் அது இலத்திரனை இழக்கும். கரைசலில் உள்ள அயன்கள் இலத்திரனை இழக்க முன்னர் அந்த உலோக தகடு இலத்திரனை இழக்கும் என்பதை ஏற்கனவே நாம் கற்றுள்ளோம்.
அதே போன்று இரும்பு கரண்டி மீது வெள்ளி முலாமிடுதலை நோக்குவோம். இங்கும் இரும்பு கம்பி அல்லது இரும்பு கரண்டி, வெள்ளி தகடு, தொடுக்கும் கம்பி, வெள்ளி நைத்திரேட்டு கரைசல் போன்றவற்றை பயன்படுத்துகின்றோம். இங்கு அனோட்டாக வெள்ளி கோலையும் மின்பகு பொருளாக வெள்ளி நைத்திரேட்டு கரைசலையும் பயன்படுத்துகின்றோம். வெள்ளிக்கோள், இரும்பு கரண்டி ஆகியவற்றை தொடுக்கும் கம்பியால் மின்கலத்துடன் இணைத்து அமைப்பை ஒரே தடவையில் கரைசலுள் அமர்த்துங்கள். அவதானம்: வெள்ளிக்கோள் கரையும். வெள்ளிக்கோள் இலத்திரனை இழப்பதால் அது கரையும். இரும்பு கரண்டி மீது வெள்ளி படிவந்ததை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அனோட்டில் நடைபெறும் தாக்கம். அனோட்டில் இங்கு நாம் வெள்ளிக்கோள் பயன்படுத்தப்பட்டமையால் அது வெள்ளிக்கோள் இலத்திரனை இழந்து வெள்ளி அயனாக மாறியது. கதோட்டில் நடைபெறும் தாக்கம். வெள்ளி அயன் சக இலத்திரனை பெற்று வெள்ளியாக படிந்தது. எனினும் இங்கு கரைசலில் வெள்ளியின் செறிவு மாறாது காணப்படும். ஏனெனில் வெள்ளி கோலை நாம் அனோட்டாக பயன்படுத்தியதால் அந்த வெள்ளி கோளிலிருந்து இலத்திரன்கள், வெள்ளி அயன்கள் விடப்பட்டு கொண்டிருக்கும் கரைசலுக்கு. சாராம்சம்: மின்பகுப்பு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள்: உலோக பிரித்தெடுப்பு, உலோக சுத்திகரிப்பு, உலோக முலாமிடுதல், கைத்தொழில் ரீதியில் இரசாயன பதார்த்தங்களை உற்பத்தி செய்வதற்கு. சோடியம் உற்பத்தி செய்யப்படும் கலம் டவுன்சின் கலம் எனப்படும். டவுன்சின் கலத்தில் திரவ சோடியம் குளோரைட்டை மின்பகுப்பு செய்யும் போது உருளை வடிவ உருக்கு கதோட்டில் சோடியமும் காபன் அனோட்டில் குளோரினும் வெளிவரும். மின்பகுப்பை பயன்படுத்தி யாதாயினும் ஒரு மேற்பரப்பின் மீது மெல்லிய உலோகப்படையை பூசுதல் மின்முலாமிடல் எனப்படும். மின்முலாமிடுதலில் மின்முலாமிட வேண்டிய பொருள் கதோட்டாக பயன்படுத்தப்படும். வெள்ளி முலாமிட வெள்ளி நைத்திரேட்டும் பொன் முலாமிட பொன் சயனைட்டு கரைசலும் மின்பொருளாக பயன்படும்.